ஆக்சுவலி ரொம்ப ரீசெண்டாக நான் பார்த்த படத்தில் ரொம்ப எனக்கு அடிப்பட்டது வந்து நாகேஷ் குக்னரோட ஹிந்தி ஃபிலிம் ஒரு ஃபிலிம் பார்த்தேன். இட்ஸ் கால் டோர் DOR டோர். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். எனக்கு ரீசெண்டாக பார்த்தது ரொம்ப என்னை அஃபெக்ட் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த படம். சிம்பிள் ஃபிலிம், வெரி நீட்லி ஷார்ட். ஒரு எங்கேயோ ஒரு காஷ்மீரில் நடக்கிற ஒரு கதையும் ராஜஸ்தானில் நடக்கிற ஒரு கதையும் மிக்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல் இந்த ஹேண்டில் த ஹோல் ஸ்டோரியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது தமிழ் ரீசெண்டாக லாஸ்ட்டாக ரொம்ப பிடிச்ச படம் ஒன்றும் ரீசெண்டாக ஒன்றும் அப்படி ஒன்றும் தமிழில் ஒன்றும் பார்க்கவும் இல்லை நான் ரீசெண்டாக. ஸோ இப்போ ஹிந்தியில் ட்ரெண்ட் இஸ் வெரி குட். ஹிந்தி எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் கூட மெட்ரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மெட்ரோ எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அப்படிலாம் எனக்கு பெருசாக இவங்களை வச்சு தான் படம் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல ஃபிலிம் கொடுக்கணும். தட்ஸ் ஆல். எக்ஸலண்ட் ஃபில்ம் மேக்கிங் பண்ணும், அவ்வளோதானே தவிர பர்டிகுலராக இவங்களை வச்சுட்டுலாம் படம் பண்ணணும் இவங்களால் அப்படிலாம் பண்ணுவோம். யார் மேலே அப்படிலாம் ஒரு இது கிடையாது. முதல்ல இருந்தேன் சொன்னீங்கன்னா சொல்லுவேன், எனக்கு மை ஃபேவரட் எம்ஆர் ராதா. அவரை என்னால் பார்க்க முடியாமலே போயிடுச்சுன்னு ஒரு பெரிய வார்த்தையோட. எம்ஆர் ராதா சார் நான் பார்த்துருக்கேன் தவிர நிறைய கதை கேட்டிருக்கேன் தவிர அவரை பற்றியான இது கிடையாது. மேபி அவர் மாதிரிலாம் ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா நான் ரொம்ப லைஃப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். மேபி யூனோ ஐ மிஸ்ட் அவுட். விகே மூத்ஸா பிடிக்கும், அசோக் மேத்தா பிடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட் பீசஸ் அது மாதிரி ஒரு ஆளே கிடையாது. வெரைட்டி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, வெரைட்டி ஆஃப் லைட்டிங். சந்தோஷோட ஒர்க் பிடிக்கும். அப்புறம் டேரக்டர் பார்த்தீங்கன்னா மணி சாரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். பிரியன், அப்புறம் ஸ்ரீதர் சார், அப்புறம் பீம் சிங், இவங்கெல்லாம் என்னோட பாரதி ராஜா, பாக்யராஜ், தேர் மை ஹார்ட் கோர் டைரக்டர்ஸ். எனக்கு இவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஸ்ரீதர்லாம் எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஸோ என்ன வேணாலும் எடுக்கலாம் சார், எதை வேணாலும் எடுக்கலாம். டெஃபினட்டாக எதை வேணாலும் எடுக்கலாம். சின்சியராக ஒர்க்கும் அதை பிலீவ் பண்ணுற ஆட்கள் மட்டும் எனக்கு தேவை, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன கொலையே கூட பண்ணலாம். நீங்கள் கொலை பண்ணுறத கூட கிளியராக முடிவு பண்ணணும். நான் இன்றைக்கி காலையில் எந்த ஒருத்தனை கொலை பண்ண போகிறேங்கிறது முடிவு பண்ணிட்டு மட்டும் போகணும். அது முடிவு பண்ணல நான் போயிட்டே இருக்கும்போது கொலை முடிஞ்சிச்சு, அது வேலைக்கே ஆகாது. நீ கிளியராக பிளான் பண்ணி கொலை பண்ணணும்னு நினச்சா கொலை பண்ணணும். ஒருத்தனை சிரிக்க வைக்கணும்னு நினச்சா சிரிக்க வைக்கணும். ஒருத்தனை இல்லை இன்றைக்கி நான் இந்த சினிமா வேணாம் விட்டுட்டு போயிடணும். இல்லை இந்த மாதிரி சினிமா தான் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிடணும். இதை மாதிரி தான் இருக்கணும். எதுலையுமே ஹாஃப் பேக்கில் இருந்தால் போய் மம்பள மாட்டேன். இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல் பண்ணோம்னா மம்பு தான். அது எதுவுமே கரெக்டாக வராது. அது சிரிப்பு படமா, சரித்திர படமா, அல்லது கொலை படமா, அல்லது என்ன படம் என்னங்கிறதே இல்லாமல் போய்டும். கிளியராக தெரியும். இது மர்டர் ஃபிலிம் அப்படின்னா கொலைனா கொலை சம்மந்தமாக கிளியர் கட்டான ஹார்ட்கோர் கொலை கதையாக இருக்கணும். அதே மாதிரி கிளியராக எந்த ஒரு விஷயத்தையும் கிளியராக நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி சக்ஸஸ். சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து அது காட் விஷ், தட் இஸ் பீப்புள்ஸ் ஹேண்ட். வி கான்ட் டிசைட், பட் வி கேன் கிவ் அ குட் டெஃபினெட். need a lots of time for that. ஏன்னா இட்ஸ் நாட் அ ஜோக். அவங்கள பற்றி ஃபுல்லாக படித்து கிடிச்சு அதெல்லாம் எடுக்கிறதுக்கே மினிமம் 3 to 4 years அது ரீசர்ச் பண்ணுறதுக்கே டைம் போகும். இன்னும் அந்த மாதிரி டைம் எனக்கு இப்போ பற்றிக்கு இல்லைன்னு சொல்லலாம். அதை பற்றி யோசிக்கவே இல்லை. மேபி இப்படி கிடச்சதுன்னா டெஃபினட்டாக எஸ். நான் தான் சொல்கிறேன், இந்த ஹாஃப் பேக்கெலாம் உள்ளே போக மாட்டேன். போனேன்னா கம்ப்ளீட்டாக அதை பற்றி அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அதுமாரி ஃபில்ம் பார்ப்பேன்.